ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம வந்து என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, கிராணி சாப்டர் 2ல் ஹெலிகாப்டர் எஸ்கேப் தான் சும்மா எடுத்துட்டு பறக்க போகிறோம். என்னென்ன சொல்கிறான் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. இல்லை, நிஜம்லேயே தான் ஹெலிகாப்டர் எடுத்து பார்க்க போகிறோம். என்ன ஒரு சரியான தூக்கங்க. என்னடா ரூமு இதுலையாடா இவ்வளோ நேரம் தூங்கிட்டு இருந்தேன். ஃபேன் இல்லை, ஏசி இல்லை, என்ன ரூமா. சரி வெளியே வருவோம். இந்த டோர் என்னது தர நல்லா பல்லு வழக்கு வந்தால் முள்ளாக இருக்குது. சரி இங்கிட்ட வருவோம். பாத்ரூம் எங்கே இருக்குன்னே தெரில. நல்லா போய் வா கிளவா. உன் பேர் இனிமேல் என்னன்னு தெரியுமா? டப்ரா தலையா. கிளவி உன் பேர் என்னன்னு தெரியுமா? முறுக்கு மூக்கி. இனிமேல் நம்ம அவங்க ரெண்டேத்தையும் அப்படி தான் கூப்பிட போகிறோம். ஓகேவா? இந்த பேர் எப்படி இருக்குது? சூப்பராக இருக்கா? நல்லா இருந்துச்சுன்னா ஒரே ஒரு லைக் மட்டும் போட்டுருங்க ப்ளீஸ். அப்புறம் இப்போ இங்கே வந்து இதில் என்ன இருக்குது? ஸ்பார்க் ப்ளக்கு இது இருக்குது. அந்த பேர் நம்ம வச்ச பேர் வந்து ஊசி. இதில் என்ன இருக்குது? ஒன்றும் இல்லை. இதில் தேவையில்லை, போவோம். இங்கே வேறு என்ன இருக்குது? ஒன்றுமே இல்லை. இந்த வீட்டை பேசாமல் பெட்ரோல் ஊற்றி கொளுத்துங்கடா. எங்கே பார்த்தாலும் ஒன்றுமே கிடைக்க மாட்டேங்குது. சும்மா ஏதாச்சும் கிடைக்குதா? தள்ளி விடு. சரி, இப்போ கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வெளியே போவோமா? இப்படியே போயிடுவோம். யாராச்சும் இருக்கீங்களா? யாருமே இல்லை. ஓடிடுவோமா? இந்த டோரை திறந்து இப்படி போவோமா? சரி போவோம். பார்த்து பொறுமையாக அமைதியாக போவோம். ஐயோ கிளவே கொர்றா, ஜஸ்ட்டு மிஸ்ஸு. வேகமாக வந்தேன். சரி இப்போ கிளம்பி போயிட்டான். நைஸாக அப்படி எட்டி பார்ப்போம். யாராச்சும் இருக்கீங்களா? இட்ஸ் குச்மி. யாராச்சும் இருக்கீங்களா? எவனுமே இல்லை. சரி உள்ளே வந்துடுவோம். சரி இப்போ இதுக்குள்ளே ஏதாச்சும் இருக்கா? போடு வெப்பனு. இப்போ மட்டும் அந்த டப்ரா தலையணும் முறுக்கு முக்கி வரட்டும். வா கண்ணை கீழே போடுறேன் வரியா? சரி போடுறேன். டபக் போட்டேன். வந்துட்டியா? வந்துட்டேன். வா கீழே வா. முறுக்கு தர சொன்னால் என்ன நீங்கள் வந்து நின்றுக்கிட்டு இருக்க? போய் முறுக்கு சுடுவியா? அதை விட்டு போட்டு இங்கே வந்து பார்த்துக்கிட்டு இருக்கப்பா. கிளவா வா. சுகமாக இருக்கா? வச்சுக்க. அப்புறம் சாயை கொடுத்தேன்னா நல்லாயிருக்கும். நீக்கு என்ன கொடுக்குறது? நானே பிடிக்கிட்டு போயிடுவேன். ஏதாச்சும் இருக்கா? ஒன்றுமே இல்லைடா. போட்டுரு. சரி இப்போ இதை ஒன்றும் இல்லை. ஒன்றுமே இல்லை. இப்போ இது ஒன்றுமே இல்லை. கேஸுலின். ஓகே. இதில் ஒன்றுமே இல்லை. இந்த பெட்ரோல் எடுத்து பொறுங்கடா. போகிறப்ப ஊற்றி கொளுத்தி விட்டு போயிடுறேன். இப்போ ஒன்றுத்தையுமே ஒரே இடத்துலையும் இல்லைடா. ஹெலிகாப்டரில் பறக்கும்போது பெட்ரோலை ஊற்றி கொளுத்தி விட்டு போகிறேன். இந்த வீட்டை ஆல்ரெடி கொளுத்துன மாதிரி தான் இருக்குது வீடு. சும்மா இதுலையாச்சும் ஒன்று இருக்கா? இல்லை இப்போ நான் போட்டு ஸ்கேப்பாடா பண்ணுறேன். எனக்கு எதுக்குடா அதெல்லாம்? ஏங்கடாலே இதில் என்ன இருக்குது? க்ரோபார் கிடச்சிருக்கா? சரி. இந்த பொட்டியை திறந்தா டக் டேப். இதை வச்சு கிழவனோட வாயை ஃபஸ்ட்டு ஒட்டணும். அவன் எதுவுமே பேசலை, இருந்தாலும் ஒட்டுவான். கிளவி வாயிலையும் ஒட்டுவோம். கிழவனுக்கு கொஞ்சம் கண்ணு தெரியுதுங்க, அதனால் கண்ணில் ஒட்டி விட்டுருவோமா? இப்போ இது திறந்தா இங்கே என்ன இருக்குது? ஃபோட்டோ. பீஸாவோட பிக்சரு. இந்த பீஸாவோட பிக்சரை எடுத்துகிட்டு போய் இந்த காலை பார்த்தோம்னா அப்படி இருக்குது. அவ்வளோ கேவலமாக கன்றாவியாக இருக்குது இந்த கால். சரி இங்கே பேஸ்ட் பண்ணிடுவோம் அந்த பிக்சரை. அப்புறம் இங்கே இன்னொரு ஃபோட்டோ எடுக்கணும். 2 ஃபோட்டோ தேவைப்படுது. முன்னாடி இங்கே ரெஞ்ச் இருக்குது, அது அங்கேயே இருக்கட்டும். இங்கே என்ன இருக்குது? ஃபஸ்ட்டு கதவு சாத்துறது நல்லது. என்னது? ஒன்றும் இல்லை. இதில் எப்படி ஒன்றும் இருக்காது. மேனுவல் முக்கியமான பொருள் இது இல்லைனா சங்கு ஊதிடுவானுங்க. கிளவங்க சேர்ந்து ஸ்டன் எடுத்து ஏதாச்சும் பண்ணணுமே. யாரையாச்சும் போட்டு தள்ளலான் இருக்கேன். பியூச்சு கட்டை இதை எடுத்து சப்பாத்தி சுடுவேன். ரொம்ப பச்சிக்குது. இதை விட்டு போனோன்னு ஹோட்டலில் நின்று சாப்பிட்ணும்டா. ஹெலிகாப்டரு. ஆமாம், ஹோட்டலில் ஹைச்சு பேடு இருக்குமா? ஹைச்சு பேடு
அது ஏதோ ஒரு பேடுங்க, எனக்கு வாயில் வர்றது தானே சொல்ல முடியும். இப்போ உள்ளே போவோம், உள்ளே ஏதாச்சும் இருக்கும் நம்பி போகிறேன். ஏதாச்சும் இருக்கா? ஹெலிகாப்டர் கீ அப்பால் வரும்போது நான் பார்த்தேன்னா பார்த்த மாதிரியே பார்க்காத மாதிரியே ஒரு ஃபீலிங்கு. சரி இப்போ மேலே போவோமா? டக் 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 இதை எப்படி இங்கேயே போட்டுருவோம். இப்போ நெக்ஸ்ட்டு இங்கே ஏதாச்சும் இருக்கா? ஒன்றுமே இல்லை. இந்த பெட்டு மட்டும் எவ்வளோ சூப்பராக இருக்குது. ஐ, இன்னும் கிளவி எங்கே போகுது? முறுக்கு சுட போறியா? முறுக்கு முறுக்கா சுட போகிற? அப்படி இருந்தாலும் இந்த வீட்டில் ஏது அடுப்பு? அட, நம்ம பொறுப்பான கிளவி பாத்திரங்கள், இது பாத்திரம், அதில் ஒரு பாத்திரமும் இல்லை. தண்ணியை திரிய விட்டு சும்மா இதுக்கு வீடியோ எடுக்கிறாங்களே, ஏதாச்சும் நம்ம நல்லா கிளவின்னு காட்டணுமே, அதுக்குன்னு பண்ணுது இந்த கிளவி. அதாவது நம்ம முறுக்கு நானும் ஒரு முறுக்கு சுட போது 2 முறுக்கு எக்ஸ்ட்ரா கேட்போன்னு நினச்சேன். இந்த கன் எடுத்து பொறு கிளவியை இப்போ நான் பார்த்தேன். இப்போ போடு ஒரே ஷாட்டு. எப்படி கிளவி எப்படியோ சுட்டாச்சு. கிளவா, இப்போ நீ இங்கே வரல, நான் இடத்துக்கு வந்து உன்னை போட்டு தள்ளிடுவேன்னு சொல்கிறதுக்குள்ள வேலையை போட்டு தள்ளிட்டாங்க. எப்படியோ எந்திரிச்சு மேலே வந்துட்டேன். இங்கே தானே என்னை அடிச்சான், இங்கேயே உனக்கு சமாதி கட்டுறா. அதுக்கு முன்னாடி இதை திறந்து வச்சுப்போம், எப்போயாச்சும் வெப்பனுக்கு எங்கேயாச்சும் கிடைக்கும்ல, யூஸ் ஆகும். சரி, இப்போ இதில் என்ன இருக்குது? ஃப்ரெண்ட்ஸ் தம்பி, நீங்கள் இப்போயே இங்கே இருங்க, கட்டுறா. அதுக்கு முன்னாடி இதை திறந்து வச்சுப்போம், எப்போயாச்சும் வெப்பனுக்கு எங்கேயாச்சும் கிடைக்கும்ல, யூஸ் ஆகும். சரி, இப்போ இதில் என்ன இருக்குது? ஃப்ரெண்ட்ஸ் தம்பி, நீங்கள் இப்போயே இங்கே இருங்க, உங்களுக்கு யூஸ் இனிமேல் தான். கிளவி வா, முறுக்கு வா, தட்டி விட்டேன் உன் பொருளை. என்ன செய்வேன்? சொட்டு தள்ளிடுவேன். முறுக்கு கிளம்பி என்னை இங்கே தானே அடிச்சான், இங்கே வச்சே உனக்கு சமாதி கட்டுறேன்டா. வாடா இங்கடா. ஆளை காணோம், மேலே கீழே போயிட்டானா? மேலே ஆளை காணோம். லே டப்ரா, எங்கடா இருக்க? டப்ரா எங்கடா இருக்க? டப்ரா டபுக்கு டப்ரா. அட, இங்கே இருக்கியா? சாவுங்க தலைவரே, போங்க தலைவரே. நான்ப்பா இப்படிலாம் பண்ணலாமா? போ. சரி, இப்போ மேலே வரலாம். இதில் என்ன இருக்குது? எத்தனை வாட்டி தான் இதே ரூமுக்கே வர்றது, ஒன்றுமே இருக்காதுன்னு தெரியுது. இதில் என்ன இருக்குது? ரெடி, எவ்வளோ நேரமோ சும்மாவே சுற்றுறேன்டா. ஏதாச்சும் பொருளை கொடுங்கடா. ஏங்கடாலே இப்படி பண்ணி தொலைகிறீங்க? சரி, இன்னொரு ஃபோட்டோ கிடச்சிருக்கு, அதை எடுத்து இங்கே போட்டுருவோம். அட்டப்பாவி, படிச்சு சொன்னேன். படிச்சு சொன்னேன், அதில் ஒழுங்காக குதிடான்னு வேகமாக போய் குதிச்சேன், போய் தள்ளிச்சு. நான் பண்ணுறது எழுதி வச்சாச்சு, நம்ம இப்படித்தான் விழுகணும்னு கிராணி முடிவு பண்ணி வச்சுருக்கோல. இப்போ வருவாங்களா? சரி, கொஞ்சம் போர் அடிக்குது, சின்ன ஸ்டெப்பு போடுவோமா? ரெடி, 3, 2, 1 ஸ்டார்ட். சரி, வரட்டா? முறுக்கு வீட்டுக்கு போகும்போது ஒரு 2 பார்சல் முறுக்கு பாக்கெட் மட்டும் கொடுத்துட்டேன்னா நல்லாயிருக்கும். சரி, இப்போ நான் ஸ்டன் எடுத்துகிட்டு கீழே போவோம். ஷார்ட்கட்டில் போவோமா, ஸ்ட்ரெயிட் ரூட்டில் போவோமா? ஷார்ட்கட்லேயே போவோம். இத்தனை வாட்டிடா சொல்கிறது இப்படி குதிக்காதான்னு. குதிச்சுட்டானா ஒரு வாட்டி போய் சேர்ந்தேன், அறிவுன்றதே இருக்காதா உனக்கு? இன்னும் ஒரு ஃபோட்டோ கிடைக்க மாட்டேங்குது. நான் கெஸ் பண்ணது கரெக்டாக இருக்குது, அது அங்கேயே தான் இருக்குது. அதை நினச்சி வச்சுருந்தேன். கிளவி வாங்க, முறுக்கு தர சொன்னால் என்ன இங்கே சுற்றிக்கிட்டு இருக்க? முறுக்கு மாவு இருந்தால் கூட சொல்லு, நான் கூட ஹெல்ப் பண்ணுறேன். தம்பி கிளவி செத்து போச்சு, முறுக்கு செத்து போச்சு. டப்ரா இங்கே வரலன்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. சரி, இந்த ஃப்ரெண்ட்ஸ் எடுத்து தவுத்து விட்டு போவோம் மேலே. அந்த காவாவில் இருக்கிற காவாலாம் தண்ணியெலாம் போயிடுச்சு. பட் ஆனால் அங்கே ஒரு பண்ணி நிற்கிது. அட்டேருந்து எப்படியோ தப்பிச்சு வந்தாச்சு. அந்த கிளவி ஃபோட்டோ எடுத்துகிட்டு போய் மேலே அந்த இடத்துல பேஸ்ட்டு பண்ணிடுவோம்.
போ 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 டக்குன்னு போ டக்குன்னு போ டக்குன்னு போ. நேரம் இல்லைடா, இவ்வளோ ஸ்லோவாக போயிட்டு இருந்தேன், என்னடா பண்ணுறது. வச்சாச்சு. இப்போ கடைசி அவனோட வயிறு, அதை இப்போ எடுத்துகிட்டு போய் இதையே வச்சுருவோம். ஆமாம், இதுக்கு இதே ஃபோட்டோவுக்கு பதிலாக என் ஃபோட்டோ கூட வச்சுருக்கலாம்ல, சூப்பராக இருந்திருக்கும். போய் இதே ஃபோட்டோ வச்சுருக்கான் பாரு. காரமாக முடிச்சேன். ஃபோட்டோக்கு நல்ல கிராணி ஃபோட்டோ கூட இருந்திருக்கலாம்டா, முறுக்கு முக்கி ஃபோட்டோவாச்சு. ஆளை மூஞ்சி முகரையும் பாரு, நல்லா இட்லி தலை, இட்லி மாதிரி மண்டையை வச்சுக்கிட்டு. அட பாவி, என்னடா இங்கே இருக்கு, நல்ல வேலை தப்பிச்சு ஓடியான்ட்டு. சரி, இந்த கன் எடுத்து கிரேட் எஸ்கேப். இந்த மாதிரி எஸ்கேப் நான் இந்த கிராணிலே நான் பண்ணதே கிடையாதுடா. திடீர்னு இந்த இதில் கிரேட் எஸ்கேப்லாம் பண்ணிட்டேன். அப்புறம் கிளவி முறுக்கு சுடுன்னு பார்த்தா பாத்திரங்களை வருதையும் பார்த்துட்டேன். இன்னும் கிளவி டான்ஸ் ஆடுவேன்னு சொன்னாங்க, அது மட்டும் நான் பார்க்கல. கூடிய சீக்கிரத்தில் அதையும் பார்த்துட்றேன் நேர்லையே. சரி, இப்போ ஒரு 3 பால் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இதை சுட்டா அந்த பால் போகும். ஃபஸ்ட்டு பால் விக்கெட்டே. டேய், வெப்பனுக்கு இங்கே வச்சுருக்கீங்களாடா, நான் எங்கெங்களா தேடுறது. ஒருவேளை நான் ஹெலிகாப்டர் எஸ்கேப் பண்ணாமல் போட் எஸ்கேப் வேறு ஏதாச்சும் பண்ணேன்னா எனக்கு வெப்பனே கிடச்சிருக்காதாடா. ஏங்கடா டே. 2வது பால் விக்கெட்டை தூக்கியாச்சு. 3வது பால், இதுவும் ஒரு தரமான விக்கெட். எங்களோட புள்ளட்ட காணும், அடியில் இருக்குடா. வாடா பொருள், நான் உன்னை எப்படியாச்சும் எடுத்துட்றேன். எப்படி போய் சிக்கி கிடக்கு, எப்படியும் எடுத்தாச்சு. அடுத்து வந்து அந்த சப்பாத்தி கட்டை எடுத்துகிட்டு போய் அந்த ஒரு இடத்துல பேஸ்ட் பண்ணி விட்ருவோம். சப்பாத்தி கட்டை வா 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 ஓலை எடுத்துகிட்டு போய் அங்கே தூக்கி விட்டு எரியாமல் பொறுமையாக போய் வச்சுட்டு வந்துடுறேன். சப்பாத்தி கட்டையை தொடங்கடாடே வைக்கலான்னு வச்சுக்கோங்க, நம்மளுக்கு ஊன்னு சங்கு ஊதிடுவானுங்க. ஏன்னா அவங்க பழம் இருக்குது. அன்றைக்கி அப்படித்தே அது தெரியாமல் வைக்காமல் போய் விழுந்து நீ பார்த்தா வெள்ளை கலர் பாவாடை. என்னடான்னு பார்த்தா நம்ம முறுக்கு முக்கி எந்திரிச்சு அடுத்த செகண்டே போட்டு தள்ளிட்டா. அதனால் அந்த மாதிரிலாம் நடக்காமல் நீங்கள் பார்த்தே இது பண்ணிக்கோங்க. அப்புறம் நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் வந்து இந்த கேஸ்லின் பெட்ரோல் ஊற்றிட்டு இந்த வீட்டை கொளுத்த முடிஞ்சால் கொளுத்தி விட்டு போயிடுறேன். இப்போ ஒரு பொருள் ஒழுங்காக வைக்கிறது இல்லை, ஒளிச்சு வைக்க தரல ஒன்றும். இந்த துப்பாக்கி எடுத்துகிட்டு சுட்டுருவோமா? என்ன சொல்கிறீங்க? பெட்ரோல் ஊற்றி சுட்டோம்னா வீடு பற்றிக்கும். ஊற்று ரெட்டு முடிஞ்சு, இப்போ எல்லோ முடிஞ்சு, பச்சை இது முடிஞ்சு. உனக்கு இனி வேலை இல்லை போ. நெக்ஸ்ட்டு ஹெலிகாப்டர் கீ. மற்றும் இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் பார்த்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. மற்றும் நாங்கள் 200 சப்ஸ்கிரைபர்ஸ் அடிக்க இன்னும் கொஞ்சம்தான் இருக்குது. பார்க்குறவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை இதோட நான் முடிச்சுக்க போகிறேன். அதனால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். மற்றும் இந்த வீடியோவில் ஏதாவது குறைகள் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கலாம். வரட்டாம் முறுக்கு முக்கி, கடைசி வரைக்கும் முறுக்கே தரல. டப்ரா பாய்.